தற்பொழுது விஜயகாந்த் அவர்கள் அங்கு வந்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவரால் இதில் பங்கேற்க முடிகிறதா? அது பற்றிய விவரங்கள் என்ன தாய்மானவன்? சுமார் 3 மாதங்களுக்கு பிறகாக தற்போது பொதுவெளியில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை தற்போது சந்தித்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் இங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தமட்டில் இறுதியாக கடந்த ஆகஸ்ட் மாதத்துல நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்துல இறுதியாக பங்கேற்றிருந்தார். அதன் பிறகாக அவருக்கு திடீரென உடல்நலக் கோளாறு என்பது ஏற்பட்ட நிலையில் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில சிகிச்சைக்காக கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். காய்ச்சல், அதீத சளி, இருமல் காரணமாக நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு முதலில் புறநோயாளியாக அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்புகள் தொடர்ந்து அதிகம் கண்டறியப்பட்ட நிலையில மருத்துவ குழுவினர் உள்நோயாளிகளாக அனுமதித்து தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவுல அவருக்கு சிகிச்சையை வழங்கி வந்தார்கள். தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை குறித்து பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவ்வப்போது காணொலியையும் வெளியிட்டிருந்தார். அதே சமயம் மருத்துவமனையின் சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில திடீரென அவரது உடல்நிலையில பின்னடைவு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இது ஒட்டுமொத்த தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த ஒரு சூழல்ல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டு வர வேண்டும் என ஏராளமான தொண்டர்கள் பிரார்த்தனை மேற்கொண்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த பிரார்த்தனைகளுடைய பலனாக தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மருத்துவ குழுவினர்கள் வழங்கிய சிகிச்சை என்பது முழுமையாக ஏற்று தற்போது முழுமையாக குணமடைந்து சமீபத்தில் தான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஓரிரு நாட்கள் வீட்டில் ஓய்வெடுத்த அவர் தற்போது மீண்டும் பொதுவெளியில குறிப்பாக 3 மாதங்களுக்கு பிறகாக தற்போது இந்த தேமுதிகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார். வழக்கத்தை காட்டிலும் அவரது உடல்நிலையில முன்பு போல் இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட தொடர்ந்து தொண்டர்களையும் ரசிகர்களையும் பார்க்கும்போது ஒரு உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால் நேரடியா பார்க்க முடிகிறது. விஜயகாந்தை நேரில் சந்தித்தவுடன் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போது மிகுந்த ஆவலுடன் அவரை வரவேற்று உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல தொண்டர்கள் ஆரவாரத்துடன் கேப்டன் கேப்டன் என விஜயகாந்தை அழைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. மருத்துவ சிகிச்சைக்கு பின் முதன்முறையாக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர்கள் சொல்ல கேட்டோம். நானே ஜாமான் ரைட் எப்படிங்க அவ்வளோதானே கர்நாடக மாதிரி ஆட்டா இருப்பா
ஹலோ, எப்படியா வருது? சத்தம் போட்டு வந்தியா? சரி சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.